கொஞ்சம் எல்லாரும் உங்க லைஃப் ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது இது நாணி வேறு யாரு? அடை காக்குற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க? ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். இது போல சொந்தம் தந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். சந்தோஷ சாரதில் ஜென்மம் தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டையில் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. என் ஃபேமிலியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? என்ன பெரிய அம்பானி ஃபேமிலி? அம்பானி ஃபேமிலி இல்லடா, அன்பான ஃபேமிலி. ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு, உறவுகள் கூடும் கிளிக்கூடு. இந்த அன்பை போல வேறேது? வார்த்தைகள் எல்லாம் போதாது. எந்த ஊரில் வாழ்ந்திடும் போதும் பறவை சொந்த கூட்டை மறந்திடுமா? எங்கு சென்று பூத்திடும் போதும் மலரை வேர்கள் விட்டு கொடுத்திடுமா? வேறெங்கும் இல்லாத வேறாரும் சொல்லாத இதிகாசம் இந்த பாசம்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மேல போறேன். எனக்கு என் குடும்பத்து மேலதான் போறேன். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே. காசு வேணும் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தில் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். ஏன் அப்சா அப்படி சொல்றீங்க? அந்த பீச் பேர் என்ன? உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு பின்னும் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் மரம் கேட்டேன். யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தாமும் மன்னாமும் கூட வரும். நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமும் மன்னா